ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வித்தியாசமான அறுவடை இன்றைக்கி பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனோட வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பச்சை மிளகாயை பறிச்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். கலரே பார்த்திங்கன்னா ரெட்டுக்கும் சேரல, ரோஸுக்கும் சேரலைங்க. வித்தியாசமான ஒரு கலருங்க இந்த கலர். அதனால தான் உங்களுக்கு இதை வீடியோவில் காட்டுறேங்க. இந்த மிளகா பார்த்திங்கன்னா குட்டி ரகத்தோடு இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. மிளகா ரகத்தையும் நான் ஒரு 4 வகை வச்சுருந்தேங்க. சைஸ் வாரியாக வச்சுருந்தேன். அதில் இது ஒரு ரகங்க. பார்த்திங்கன்னா கூசாக இருக்குங்க. நீளமும் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ரகத்தோடு இது கொஞ்சம் நீளங்க. இந்த மிளகா பார்த்திங்கன்னா இது நல்லா, ஆனால் கொத்து கொத்தாக காய் பிடிச்சிதுங்க. இந்த மிளகாயில் நல்லா காரமும் நல்லா உரைச்சிதுங்க அந்த மிளகா செடி. சரி வாங்க, நம்ம எப்பயும் பறிக்கிற பழச்செடியில் ஒரு 4 மிளகா, பழுத்து மிளகா மட்டும் கட் பண்ணுறேங்க இன்றைக்கி. ஏன்னா அந்த பழுத்து மிளகா இருந்தால் மற்ற மிளகா ஊற விடாதுங்க. அதனால் பழுத்து மிளகாய் மட்டும் இன்றைக்கி பறிக்கிறேங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோங்கன்னு சொல்லி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதை படிக்கும்போது அது எல்லா வீடியோவிலும் நம்ம கேட்குறோம். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அது நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக தோணியிருக்குது பாருங்கள். கரெக்டாக அவங்க நாங்கள் நல்லா இருக்கிறோங்க அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. வாங்க, அடுத்தது கொஞ்சம் தக்காளி இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். தக்காளி காயும் இதுக்கு மேலே நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால் தக்காளி அறுவடையும் உங்களுக்கு வருங்க. அதாவது பையன் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு போது வீடியோ எடுக்க ஆள் இருந்தால் கண்டிப்பாக தக்காளியும் உங்களுக்கு அறுவடைக்கு வருங்க, வீடியோவுக்கு வரும். ஆள் இல்லைன்னா தாங்க தக்காளி அறுவடைக்கு வீடியோவுக்கு வர முடியறதில்ல. ஏன்னா நான் பழுக்குதுன்னு சொல்லிட்டு நான் பறிச்சிருவேங்க. வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். வாங்க, அடுத்தது கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு கலப்பை விதமாக தான் நான் அறுவடை பண்ணுறேங்க. ஏன்னா தக்காளி பறிப்பேன், 2வது கத்திரிக்காய் பறிப்பேன், அது 2வது புடலங்காய் பறிப்பேன். இன்றைக்கி கலந்து தாங்க நான் இன்றைக்கி பறிக்கிறேன். ஒரே மாதிரி பறிக்கலைங்க இன்றைக்கி. இன்றைக்கி பாருங்கள், இந்த கத்திரிக்காய் நம்ம போட்ட வரி கத்திரிக்காய் தாங்க. ஆனால் இது மட்டும் பாருங்கள் என்ன வித்தியாசமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு வித்தியாசமாக கத்திரிக்காயிலையும் ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். வாங்க, அடுத்தது பாவக்காய் பறிச்சிக்கலாம். வெள்ளைப்பாகல் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க. இப்போ நல்லா புதுக்கொடின்றதுனால் நல்லா சிலுன்னு இருக்குதுங்க. காய் நல்லா செருக்கு இருக்குது. அதனால பரவாயில்லைங்க. பாவக்காயும் நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்துட்டு இருக்குங்க. இது புதுக்கொடிங்க. காய் 2 காய் இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு புடலங்காய் அறுவடைங்க. இங்கேயே தர்பூசணி, மஞ்சள் பூசணி, அப்புறம் இந்த சுட்டு சுரைக்காய், அப்புறம் கோவக்காய் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. சிஸ்டர், நான் மஞ்சள் பூசணி நான் விளைஞ்சிருக்கிறேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன், பாருங்கள். வெள்ளை பூசணியும் விளைஞ்சி அது காய் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுற நேரத்தில் கரெக்டாக பூச்சி கடித்து அறுவடைக்கு வீடியோவுக்கு வர முடியாது போயிடுச்சுங்க. வெள்ளை பூசணி தான் நான் போட்டிருந்தேன். அதையும் தான் நான் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது சேதம் ஆகிடுச்சிங்க காய். இல்லைன்னா அதுவும் தாங்க நான் விளைஞ்சிருப்பேன். அப்படி நான் போட்டிருக்கிறேங்க. எல்லா காயுமே நான் சுரைக்காய் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கிறேங்க. என்ன ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த கோவக்காய் மட்டும் நான் போடலைங்க. அதை வேணால் நான் ஆடிப்பட்டத்துக்கு நீங்கள் வித்தியாசமான காய்கள், வித்தியாசமான அறுவடைகள் எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு உங்களுக்கு நான் ரெடி பண்ணுறேங்க. இப்போயே நான் வித்தியாசமான விதைகள்லாம் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறேங்க. எல்லாமே உங்களுக்கு விதை நடுவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுவேங்க. நீங்கள் அப்போ பாருங்கள், எந்த விதையாவது நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்ட்டு அப்போ எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு அக்கறையில் நம்மளை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது புரியுது எனக்கு. ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன், அதோட பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. பூசணி அறுவடை பண்ணியிருக்கிறேங்க, காட்டுறேன் நான் வீடியோவில். அதனால தான் அது அறுவடை வீடியோ உங்களுக்கு 1 by 1 வந்துகிட்டே தாங்க இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வருங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப நன்றிங்க.
இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழ செடியை காட்டிக்கிறேங்க, அதையும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி போக வேண்டாங்க. பழச்செடி அப்டேட்டு ஒன்று காமிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க அடுத்தது வந்து செரிப்பழ செடியை 2 பழம் இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். இதுனா சரியான பூ எடுக்குதுங்க, நிறைய பூ. ஆனால் இது பூ எடுக்கிறம்ட்டு காய் இருந்துச்சுனாங்க செடி தாங்காதுங்க, அந்த அளவுக்கு பூ எடுக்குதுங்க. ஆனால் பூரா உதிர்ந்து நம்மளுக்கு ஒரு 10 காய் 20 காய் அவ்வளோ ஒரு 30 காய்க்கு நிற்கிதுங்க. அதுக்கு மிச்சம் சரியாக நிற்கிறது இல்லைங்க. இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க, செரிப்பழம். இது வந்து நர்சரியில் தாங்க வாங்கி வச்சேன் நான். நல்லா கொடுக்குதுங்க. வாங்க அடுத்தது வந்து நாம் புதினா அறுவடையை பார்க்கலாம். புதினா நம்ம நட்டம் இல்லைங்களா அந்த ட்ரேயில், அதில் வந்து இப்போ அறுவடை உங்களுக்கு காட்டுறேங்க. போன வீடியோவில் ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு இதை வளர்ச்சி காட்டியிருப்பேங்க. இப்போ நான் வந்து அறுவடையை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சிலு சிலுன்னு வளர்ந்துருக்குது பாருங்கள். நம்ம அடிக்கடிக்க பாட்டு மண்ணை மட்டும் அப்பப்போ மாற்றி மாற்றி நம்ம நட்டோம்னாங்க நல்லா அறுவடை எடுக்கலாங்க. நம்ம ஒரே இதை தொடர்ந்து விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 3 அறுவடை எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் மண்ணை மாற்றிடணுங்க. மாற்றி மறுபடியும் நம்ம நட்டு வைக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் புதினா நல்லா செருக்க வருங்க. நம்ம அதிலே தொடர்ந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இலைங்கெல்லாம் கொஞ்சம் சிறுத்து போய் நோத்தாக்கின மாதிரி இருக்குங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்லைங்க. உங்களுக்கு இந்த புதினா எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க. வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் போட்டு பாருங்கள். லைக்கு சரியாக யாருமே போடுறதில்லைங்க. அதனால் லைக் போட்டு பாருங்கள் வீடியோவை. வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு தட்டை வந்து நான் கடைசியில் காட்டுறேங்க, அறுவடை தட்டை. இப்போ வந்து அத்திப்பழத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க. அத்திப்பழம் எப்படி இருக்குது, அது எவ்வளோ காய் வச்சுருக்குதுன்றதையும் நீங்கள் இப்போ உங்களுக்கு காட்டலான்ட்டு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க. அதையும் பாருங்கள். ஏன்னா அத்திப்பழம் அறுவடை வீடியோ வரும்போது உங்களுக்கு அடடா அறுவடை வீடியோ காட்டுறோமே, முன்னாடியே காட்டியிருக்கலாமேன்னு தோணும். அதனால் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு வீடியோ போடுறேங்க, அப்புறம் அறுவடை ஆகும்போது உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவாக வருங்க. ஏன்னா எப்போவுமே வளர்றதையும் காட்டணும், அறுவடை பண்ணுறதையும் காட்டணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ நட்ட விதையிலேருந்து உங்களுக்கு வளர்கிறதுலேருந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. வாங்க அடுத்தது வந்து நம்ம அத்திப்பழம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வச்சு ஒரு 8 மாதம் ஆகுதுங்க. வச்சத்துலேருந்தே இது காய் தாங்க. இது வந்து 3வது அறுவடைன்னு நினைக்கிறேங்க. 2 டைம் காய் கொடுத்து அறுவடை முடிஞ்சிருதுங்க. இது 3வது பிட்டுங்க வச்சுருக்கிறது. நான் இது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. உங்களுக்கும் நான் நர்சரி வீடியோவில் போட்டிருப்பேங்க அந்த அத்திப்பழ செடியை. அதில் தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச அத்திப்பழம் தாங்க இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்து எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். இப்போ பழுக்க ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க. அதனால தான் சரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ கொடுத்தேங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து என்னவோ அத்தி சொன்னாங்க, ஆனால் எனக்கு இப்போ பேர் மறந்துடுச்சிங்க. இது ஒரு வித்தியாசமான அத்தி பேர் சொன்னாங்க. ஆனால் நல்ல கலருங்க. கலர் நல்லா ரெட்டிஸாக மாறுது, நல்லா இனிப்பாக இருக்குதுங்க இந்த பழம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே சத்தியில் ஒரு நர்சரி கார்டனில் வாங்கி வச்ச அத்திப்பழம் செடிங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள், கேனில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது 20 லிட்டர் பைட்டில் தாங்க வச்சுருக்கேன். இது வச்சு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷமே ஆகுங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த அத்தி செடி வாங்கி வச்சதுங்க. இது அப்போந்தே நல்லா காய்ங்க. பெரிய சைஸு அத்திங்க. இது கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வைக்குங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா சைஸ் சின்ன சைஸு. அது கலரு மாறுங்க, ரெட்டு கலரில் மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயே தாங்க இருக்கும். ஆனால் நம்ம பிச்சு பார்த்தோம்னா பழுத்துட்டு இருக்குங்க. நான் கூட நிறைய ஷார்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேங்க. பழைய ஷார்ட்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டில் இருக்குங்க இந்த பழம். நிறைய ஷார்ட்டில் தாங்க இந்த அத்திப்பழத்தை மட்டும் நான் அப்லோட் பண்ணுவேன். எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செட்டுக்குமே நம்மளுக்கு 10 காய் 10 காய் 10 காய்னு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அதுவும் கொன்னைட்டெலாம் பார்த்திங்கன்னா 50 காய்க்கு இது வச்சுருக்குதுங்க. அந்தளவுக்கு காய் ரப்பிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு அறுவடைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 காய்க்கு வந்துடுதுங்க. அப்புறம் மறுபடியும் தலையுதுங்க. அப்புறம் மறுபடியும் காய் எடுக்குது, திருப்பி காய் ஒரு 100 காய்க்கு வைக்குதுங்க. அந்த மாதிரி இந்த அத்தி பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல பலன் கொடுத்துட்டே இருக்குதுங்க. பரவாயில்லைங்க இந்த அத்தி எனக்கு. அதுக்கு தான் உங்களுக்கும் இந்த வீடியோவில் இந்த அத்தியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு இந்த அத்தியை நான் காட்டுறேங்க இன்றைக்கி வீடியோவில். நான் பெரும்பாலும் இந்த வீடியோவுக்கு நான் அத்தி காட்டினதில்லைங்க. அறுவடைக்கு மட்டும்தான் காட்டியிருப்பேன். இப்போ தான் உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறேங்க. சரி, என்னுடைய சப்ஸ்கிரைபுங்கெல்லாம் பழச்செடி ஒவ்வொன்றா பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு பழச்செடியாக நான் காட்டிட்டு வரேங்க உங்களுக்கு. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எல்லா பழச்செடியும் உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வருங்க. இது மேலே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அதாவது கொத்து கொத்தாக நம்மளுக்கு காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட் கொடுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு 100 கிராம் இருக்குங்க. 2 பொடலங்காய் இருக்குங்க. 2 பீக்கங்காய் இருக்குது. 4 பாவக்காய் இருக்குதுங்க. கத்திரிக்காய் 1 கிலோ வருங்க. கீரை கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுங்க. அதையும் அப்படியே கொஞ்சம் கிள்ளிக்கணுங்க. தக்காளி பாருங்கள், ஒரு 1 கிலோ தக்காளி வருங்க. தக்காளி வந்து 2 பிட்டாக வச்சுருக்குறேங்க. தக்காளி உங்களுக்கு செரிப்பழம், புதினா எல்லாமே தனித்தனியாக தட்டில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நீளமாக போயிடுச்சுங்க தட்டு. பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.